இது நடந்த இடைத்தேர்தலில் அனுமதி பெறாமல் நாங்கள் பரப்புரை செய்தோன்ட்டு நேரத்துக்கு கூடுதலாக அவங்க கொடுத்த நேரத்துக்கு கூடுதலாக பேசிட்டோங்கிறது ஒரு வழக்கு. இந்த நாட்டில் கள்ள வாக்கு போடுவது, வாக்குக்கு காசு கொடுப்பதெல்லாம் குற்றம் இல்லை. அனுமதி பெற்று தான் நாங்கள் செய்கிறோம். அனுமதி பெற்று தான், அனுமதி பெறாமல் எப்படி போய் வாக்கு சேகரிக்க போவோம்? ஒரு வழக்குன்னா ஒரு முறை இருக்குல்ல. ஒவ்வொரு ஆள் மேலேயும் 7 வழக்கு 8 வழக்கு, எதுக்குன்னே தெரியல. சும்மா ஒரு வழக்கு போட்டு வச்சு ஒரு அலக்களிக்கிறதா. சரியாப்பா, அது போய் பேசி என்ன பயன் இருக்கு? வேற ஏதாவது இந்த கட்சிகள் கொடுக்குற குற்றச்சாட்டை எனது அன்பு மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு இல்லை. அவங்க வரும்போது இவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைப்பதும், இவங்க வரும்போது அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைப்பதும், மாறி மாறி குறை சொல்லிக்கிறதும், இது எவ்வளவு பெரிய ஒரு கொடும் துயரம்னு பாருங்க. எங்கள் பக்கம் ஊழல் இல்லை, நாங்கள் ரொம்ப நேர்மையானவர்கள்னு இவங்க காட்ட நினைக்கிறாங்களா? என்ன மாதிரி எடுத்துக்கிறது சொல்லுங்கள். இப்போ இது ஒரு தேர்தல் வரும்போது இது ஒரு வழக்கமாக நடக்கிற ஒரு வேடிக்கை தான். திருவிழா காலங்களில் ஒரு வேடிக்கை காட்டுவோம்ல, ஒரு விழா, ஒரு நாடகம் போடுவோம்ல, அது மாதிரி ஒரு நாடகம். இதை நம்ம பார்த்து ரசித்து சிரிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். வேற என்ன செய்யுது? அது எதிர்பார்த்ததான். ஏற்கனவே பாமக அதிமுகவோட இருந்துருக்கு. இப்போ அவங்களுக்கு வேற இது ஒன்று தான் வாய்ப்பாக இருக்குது. அதனால இந்த கூட்டணிக்கு போவாங்கங்கிறது நம்ம எதிர்பார்த்தது தான். அதில் ஒன்று எதிர்பாராத ஒன்று இது நடந்துருச்சு அப்படின்னா தானே அதில் இருக்கு. அது ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு ஒரு கருத்து இருக்கும், ஒரு பதில் இருக்கும். குழப்பத்துக்கு இருக்காது. இப்போ இந்த குழப்பத்துக்கு பதில் சொல்ல முடியாது நம்ம. புரியுதா உங்களுக்கு? அதை போய் நம்ம பேசிட்டு வேண்டியதில்லை. ஐயா நீங்கள் என்ன இல்லாத சிலதை அறிவிக்கலை. இப்போ தங்கச்சி பவானியில் போட்டியிடுது, அது சொல்லலை. அந்தியூரில் போட்டிடுறாங்க, அது சொல்ல. தம்பி கொண்டு வந்து விடலை. இவர் முடக்குறிச்சியில் போட்டிடுறாரு தம்பி அருண், அது சொல்லலை. 21 பிப்ரவரி 21 மாநாட்டில் மொத்தமாக 234 அறிவிப்போம், அதனால அது சொல்லலை. இப்போ எல்லா குறையும் எல்லாம் தேர்வு பண்ணி அப்படி இருக்குது. அங்கங்கே வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்கிறோம், வேலையை பிள்ளைய முன்னாடி செய்யட்டுங்கிறதுக்காக. 21 மொத்தமாக அறிவிப்போம். அது ஏன் நீங்கள் குற்றச்சாட்டாக பார்க்குறீங்க? உண்மை தானே. நீங்கள் உண்மையிலே மக்களுக்கு ஒவ்வொரு பொங்கலுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் போன பொங்கலுக்கு கொடுத்துருக்கணும். இப்போ அது தைப்பொங்கலாக இல்லாமல் தேர்தல் பொங்கலாக இருக்குது. இப்போ 3000 ரூபா கொடுக்குறீங்க. ஏற்கனவே பல லட்சம் கோடி, நமக்கு 10 லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு. பெரிய வரிச்சுமை. மிக அத்தியாவசியத்தை உங்களால் நிறைவேற்ற முடியல. ஏன்னா ஆசிரியர் பெருமக்கள் சமவேளை சம ஊதியம் கட்டு போராடுறாங்க, அதை கொடுக்க முடியல. பாருங்க ஐயா, 58 கோடி தான் தேவைப்படுது. எவ்வளோ தேவைப்படுது? 58 கோடி. செவிலியர் போராட்டம், பணி நிரந்தரம். அங்கே துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் வீதியில் போராடிட்டு இருக்காங்க, அதை கொடுக்க முடியல. பன்னெடுங்காலமாக நீண்ட காலமாக போராடி வர்றாங்க இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு. அதே ஜாக்டேஜி போராடிட்டு இப்போ தேர்தல் வரும்போது எப்படி பிப்ரவரி இறுதியில் அறிவிச்சிருவான் தேர்தலை. அப்போ அதை கொடுக்கும்போது இது மக்கள் அரசியலாக இல்லை, மக்களுக்கான அரசியலாக இல்லை, ஆட்சியால் தேர்தல் அரசியலாக இருக்கு. இப்போ இவ்வளவு காலம் கொடுக்காம இந்த 30 லட்சம் மடிக்கணினி இப்போ கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அடுத்த மாதம் தேர்தல் வரப்போது, இப்போ கொடுக்குறீங்க. உண்மையிலே அக்கறை இருந்தால் போன ஆண்டு கொடுத்துருந்தீங்கன்னா அது மக்கள் அரசியலாக இருக்கும், நலன் அரசியலாக இருக்கும், மக்கள் நலன் அரசியலாக. இப்போ வரும்போது தேர்தல் அரசியல். அப்போ வாக்கை குறி வச்சு நகருது. அப்படி தானே பார்க்க முடியும். இதையே நீங்கள் குற்றச்சாட்டாக பார்க்குறீங்க. உண்மை தானே. அரசு நிரந்தர பொறுத்தவரைக்கும் தேர்தல்
இல்ல அமைப்பு வலுவா இருக்கிறதுக்கு அது கவனம் செலுத்துது. ஜாக்டோஜியில வந்து 60 லட்சம் வாக்கு கிட்ட இருக்கு உங்களுக்கு, அதனால அது கவனம் செலுத்துது. அதை பகைச்சுக்கிட்டா பெரிய பின்னடைவு வரும்னு நினைக்குது. ஆனால் இந்த துப்புரவு பணியாளர்கள் உதிரிகளாக இருக்காங்க, ஒரு பெரிய வலிமையாக இல்லை. பகுதி நேர ஆசிரியர்கள் பல லட்சம் தான் இருக்காங்க, குறுகிய இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இவங்களுடைய குரல் எடுபட மாட்டேங்குது. இப்போ போராடுற நம்ம மக்கள்கிட்ட இருக்கு. விவசாய போராட்டமோ, செவிலியர் போராட்டமோ, மருத்துவர் போராட்டமோ, ஆசிரியர் பெருமக்களின் போராட்டமோ, அது என்னன்னா யாரு இந்த உரிமையை தர்றதில்லை, யாரு வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்தினாங்க, அவங்க மேல அந்த போராடும் போது கோபம் இருக்குதே ஒழிய, அடுத்து தேர்தலை வாக்கு செலுத்தும் போது அந்த கோபம் எங்கே போகுது? அப்புறம் எப்படி இவர் துன்பத்தை தந்தவனுக்கு திருப்பி அநீதி அழைச்சவனுக்கு மறுபடியும் அதிகாரம் போகுது? எப்படி போகுது? அங்கதான் பிழை நடக்குது. எனக்கு தெரிஞ்சே 15-20 வருஷமா இந்த கோரிக்கை இருக்கு. நானே எல்லா போராட்டத்திலையும் பங்கேற்கிறேன். அதிமுக ஆளும்போது ஐயா ஸ்டாலின் வந்து நான் வந்து நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு, தேர்தல் வாக்குறுதியில கொடுக்கிறாரு, அறிக்கையில கொடுக்கிறாரு. அப்ப திருப்பி அவர் வரும்போது நிறைவேற்றாம மறுபடியும் போராட்டம் தொடருது. அப்ப அவரு நின்று போராடினாரு, நானும் நின்று போராடுறேன். இப்ப அவர் ஆட்சியில நான் நின்று போராடுறேன், அவருக்கு அதே கோரிக்கையை வச்சு. இது வந்து இது ஒரு வழக்கமா நடக்கிற ஒரு ஏமாற்றம் இருக்கு. அதுல வந்து படித்த கற்றறிந்த பெருமக்களே இதை தொடர்ச்சியா இந்த தவறை செய்து கொண்டே போனா அது சரியா இல்ல, சரியா இல்ல. பயம் இல்லாம இந்த வார்த்தை வர வேண்டியதில்லை. நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னா, நான் பெரிய ஆள் இல்லையே, பேசாம போக வேண்டியதானே. அண்ணாவால உருவாக்கப்பட்ட திமுகன்னு அவருக்கு வேணா தெரியாம இருக்கலாம், சொல்லி கொடுத்து சொல்லலாம். உலகத்துக்கே தெரியும் திமுக உருவாக்குனது அண்ணா தானே. இதெல்லாம அவர் அது உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டிய தேவைன்னு இருக்கு. விளக்கேத்தனும் தானே. நீங்க விளக்கேத்து, நீங்க வந்து உங்களுக்கு இறை வழிபாட்டை மறுத்து இருந்தா, நான் முருகன் திருமுருக பெருவிழாவை எடுக்கும்போது என்னை எளிவா நீங்க முரசொல்லியிலே கட்டுரை எழுதுனீங்க, பேசுனீங்க. அப்புறம் ஏன் முருகன் மாநாடு போட்டீங்க? ஏன் போட்டீங்க? நீங்க எல்லாம் குடும்பமே வேலை எல்லாருமே தூக்குனீங்க. அப்ப அது அந்த நேரத்துக்கு இப்ப எதுக்கு போகணும்? விளக்கேத்துற உரிமை இருக்கா இல்லையா? அதான் எங்க பேச்சு. சிக்கந்தர் தர்கால இஸ்லாமிய மக்கள் வழிபடுறதுக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு இங்க வந்து விளக்கேத்துற உரிமை இருக்கு. ஒரு அரசு என்னவா இருக்கணும்? உங்களுக்கு தெரியும், தமிழன் அறம் சார்ந்தவன், தமிழ் பேரன்பின் தாய், எல்லாருக்கும் சமான்பை தருவான். அப்படிங்கும்போது அவரவர் வழிபாடு அவரவருக்கு. ஒரு கோட்பாட்டை என்ன இருக்கணும்? உன்மதம் சிறந்தது வழிபாடு, என் மதமும் சிறந்தது வழிவிடு. அதானே கோட்பாடா இருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு அரசு பிரச்சனை வராம நல்லிணக்கத்தை விரும்பி, அமைதியை விரும்பி, அறம் சார்ந்த ஆட்சியை செய்யற ஒரு அரசு என்ன செஞ்சிருக்கணும்? இருமத பெரியவர்களை அழைச்சு, உங்க வழிபாட்டுல இவங்க தலையிடக்கூடாது, இவங்க வழிபாட்டில் நீங்க தலையிடக்கூடாது, அவரவர் வழிபாட்டை போற்றுங்க, அரசு உங்களுக்கு துணை நிற்கும். நீங்க விளக்கேத்தனமா அறநிலைத்துறை வருது, நீங்க கிடாவெட்டி கந்திரியாக்கி சிக்கந்தர் தர்கால வழிபடணுமா, அரசு உங்களுக்கு துணை நிற்குது. அவரவர் வழிபாட்டை நீங்க அமைதியா போற்றுங்க, யாருக்கும் இடையூறா இருக்காதீங்க, போங்க. இது மண்ணின் மாண்பு, அதை கடைப்பிடிங்க. இவ்வளவுதானே. அதை நீ போய் நீ அங்க உயிர் பலியிடுறதுக்கு அங்க இடம் இல்லை, அங்க அனுமதி இல்லைன்னு அறநிலைத்துறை ஒரு இதை போட்டதுனால வந்த பிரச்சனை. அந்த காவலர் கிடாயை வெட்ட போகும்போது பிடிக்கிறான். நேத்து வெட்ட போகலையே, பல நாளா வெட்டுறங்கிறாங்களே, ஏன் தடுத்த? நீ இந்த விரும்பி இந்த பிரச்சனையை உருவாக்குற. இப்ப இது ஒரு நொடியில தீர்த்திருக்க முடியாதா? அப்ப நான் சொன்னதை செஞ்சு ஒரு நொடியில தீர்க்க முடியாதா? எதுக்கு இந்த 2 வருஷமா, அந்த 6-7 மாசமா அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? அப்ப திட்டமிட்டு தேர்தல் வரும்போது திமுக நினைக்குது இஸ்லாமிய வாக்கள் மொத்தமா தனக்கு வரணும்னு நினைக்குது. இப்ப நீங்க என்ன நடக்குது நாட்டில் அரசியல்? கிறிஸ்தவர் இஸ்லாமியர் திமுக எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க, இந்துக்கள் பாரதிய ஜனதா எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்த அரசியல் தவிர்க்க முடியாத மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப 2 பேருமே தேர்தல் தேவைக்காக நீங்க இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறீங்க. என்னமோ எங்க முருகன் முந்தா நாள் தான் வந்த ஒரு இறை போலவும், அந்த திருப்பரங்குன்றத்தில் நேற்று தான் கோயில் கட்டி முடிச்சிருக்கிறது போலவும் புரியுதா உங்களுக்கு? அப்ப பல ஆண்டுகளா வழிபட்டு இருந்தது. இப்ப நீங்க போன ஆண்டு முருகன் மாநாடு நடத்தும் போது கூட நீங்க விளக்கேத்தலையே. ஏன் இப்ப விளக்கேத்தணும்? தேர்தல் வரும். அது விசாரணை, அது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியணும். இப்ப நீங்க இப்படித்தான் பார்க்கணும். இப்ப எங்க மேல வந்து நான் வந்து இந்த வழக்குக்கு வந்து நிக்கிறேன்.
காலையில் 10 மணிக்கு கிளம்பி வர முடியாதுன்னு நேற்றே வந்திருக்கேன். அப்புறம் 2 நாள் என்னுடைய நேரம், எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் நொடி. ஏன்னா நான் இங்கே தேர்தல் நேரத்தில் அவ்வளோ வேலை செய்ய வேண்டியது. இப்போ நேரத்தின் அருமை எனக்கு தெரியுது. என்னை 2 நாளை நீங்கள் வீணடிக்கிறீங்க இந்த வழக்கை போட்டு. எவ்வளவு நேரம்? ஒரு 5 நிமிஷம் அந்த குறித்த நேரத்தை விட கூட பேசிட்டு இருந்தேன் உங்கள் குற்றச்சாட்டு. ஆனால் இவ்வளவு பெரிய பழி நடந்திருக்கு, இவ்வளோ ஒரு சிக்கல்னு என் தம்பி மேலே எந்த நீங்கள் விசாரணை வளையத்துக்குள்ளே இந்த அரசு கொண்டு வரலையே. எங்கள் மேலே இவ்வளோ வழக்க போட்டிருக்கீங்க, 7 வழக்க போட்டிருக்கீங்க. அதனால விசாரிக்கிறதுல குற்றம் இல்லை. அது என்ன இறுதியாக என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, எதை நிரூபிக்கிறாங்க, எது நிரூபிக்க முடியல, அதை வச்சு தான் விசாரணைக்கு அழைக்கிறதுலே நம்ம போய் அதுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இல்லை, அது அவசியமற்றதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு படத்தை உங்களுக்கு தெரியும், அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த இடையூறை கொடுக்கல அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ கோட்டுக்கோ அல்லது லியோக்கோ இந்த இடையூறு வரலை. ரெண்டாவது, அந்த படத்தினுடைய அந்த பகவந்த் கேசரிங்கிற அந்த இந்த தெலுங்கு படத்தினுடைய முதல் பதிப்பு, அந்த பதிப்பை நான் பார்த்தேன். அதை பார்க்கும்போது அதில் இந்த சான்றிதழ் கொடுக்குற அளவுக்கு அது தடை நீட்டிக்கிற அளவுக்கு அதில் ஒரு சிக்கல் இல்லை அந்த படத்தில். அப்படி இருந்தா கூட நீங்க மத ரீதியா இருக்குது அப்படின்னா அந்த காட்சியில நீக்கிட்டு வெளியிடுங்கன்னு தான் சொல்லணுமே ஒழிய, நீங்க சான்றிதழ் கொடுக்கவே இவ்வளவு காலம் அவரும் ஒரு வெளியீட்டு தேதியை குறிச்சிட்டாரு, 9ஆம் தேதின்னு குறிச்சிட்டாரு. நீங்க அந்த தேதி வரைக்கும் அந்த சான்றிதழ் கொடுக்காம இழுக்கிறது அது சரியா இல்லையே. அது சரியா இல்லை, அது அவசியம் இல்லை. இந்த காட்சி வந்தா இது பார்க்குற பார்வையாளர் மக்களை துன்பப்படுத்தும், அப்படி துன்புறுத்தும்னு சொல்லி நீங்க மத ரீதியா ஒரு காட்சி வர்றதுக்கே இவ்வளவு பேசுறீங்க. நீங்க ஒரு கோயிலில் விளக்கேற்றுறதை வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனையை கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க. புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, பிரமதத்து மக்களையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அங்கிட்டு கிடா வெட்டிக்கிறீங்க, நாங்கள் அங்கிட்டு விளக்கேற்றிக்கிறோன்னு சொல்லிட்டு போயிருப்பீல்ல. அதே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்குறீங்க. அப்படியே வர்றதுன்னா நீ என்ன செய்யணும்? அந்த காட்சியை நீக்குங்க, அந்த உரையாடலை அமைதிப்படுத்துங்க, அந்த உரையாடலை நீக்குங்க, அதுதான் சொல்லியிருக்கணும். சான்றிதழே தராமல் இருக்க வேண்டிய தேவை என்ன வருது? அப்போ யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அப்போ கடந்த காலத்தில் இருந்த படங்கள்ல எல்லாம் நீங்கள் ஒரு தடையும் சொல்ல விட்டுட்டீங்க. இப்போ அவரை இப்போ தேர்தல் குறித்தவன்னு சொல்லும்போது அப்போ தேவையற்ற ஒரு நெருக்கடியை கொடுக்குறீங்கிறதானே பார்க்குறவங்களுக்கு தோணும். அது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது அவசியம் இல்லை. எங்களுக்கு ஒரே கனவு தான் இந்த திராவிட ஆட்சி முறையை ஒழிக்கணும் இந்த நாட்டில் இருந்து. ஒரே கனவு தான் நான் சொல்லிட்டேன். வேற ஏதாவது இருக்கா? அரசியல் சக்தியாக விஜய் உருவாகிவிட்டார். பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கட்சி உருவாகியவர். அவர் விஜய் தமிழ்நாட்டின் அரசியல் சக்தியாக உருவாக்கிவிட்டார். இல்லை, அவர் அதில் சேர இருக்கிறாரு, அதனால அவர் சொல்றாரு. அதை போய் பேசிட்டு வேண்டியது. அரசியல் சக்தியா உருவாகணும்னு தானே தம்பி கட்சியை தொடங்கி இருக்கிறாரு. இப்போ அதுல என்ன இருக்குது? வேற ஆட்சி என்ன சொல்லும்? எங்க ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை இருந்தது, மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை 6-7 பேர் சேர்ந்து வன்புணர்வு பண்ணா, இதெல்லாம் சொல்லுமா? எங்க ஆட்சியில தான் கள்ளச்சாரம் குடிச்சு அதிகமாக செத்தான், இதெல்லாமே சொல்லும். தமிழ்நாட்டில் சார் கஞ்சா புழக்க வழக்கம் இளைஞர்கள் பற்றியில் அதிகரிச்சுட்டே வருது. ஆனால் மாற்று சொல்லியிருக்காரு 0% தான் கஞ்சா புழக்க வழக்கம். தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே இருக்கு. எப்படி சார் பார்க்கணும்? அது இப்படி எடுத்துக்கணும். நீங்கள் கஞ்சா பயன்பாடு அதிகரிச்சிருச்சு, பயன்பாடு இல்லாதது 0ல் இருக்கு. நீங்கள் அப்படிதான் பார்க்கணும். இதில் புரியுதா? எல்லாருமே பயன்படுத்துகிறாங்கன்னு. போதை கலாச்சாரம்ங்கிறது ஒரு நேர்மையாளன ஆட்சியில் எனக்கு தெரியாமல் கஞ்சா, அபின், கொக்கைன், இந்த மெத்தப்பட்டமீன் இதெல்லாம் உள்ளே வருது அப்படின்னு அதை பற்றி பேச எனக்கு அருகதை இருக்கா? நானே சாராயத்தை அங்கீகரித்து விற்கிறேன். அதில் குடிக்கிறதுல வியாபாரம் குறையக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மாவட்ட ஆட்சியர் அங்கே விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு கூட்டம் போடுறாரு. அரசு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வர மாணவர்களின் எண்ணிக்கை குறையுதே, ஏன்? அப்போ தரம் உயர்த்துறது எப்படி அப்படின்னு யோசிக்கிறது இந்த நாடு. இங்கே குடிக்க வரவன் எண்ணிக்கை குறையுதே எப்படி அப்படின்னா இந்த நாடு இங்கே சேலத்தில் நடந்ததான் நடக்கலையா மாவட்ட ஆட்சியர் தலைமையில்? அப்போ நீ எங்கே கொண்டு வர நாட்டை? நீ போதை கலாச்சாரத்தை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி, நேர்மை, அருகதை இருக்கு? உனக்கு எதுக்கு இருக்கு? பெற்றோர்கள், உறவினர்கள், பிள்ளைகளை பத்திரமா பார்த்துங்கன்னு இது நாங்கள் பார்த்துப்போம்.
தெருவங்கு விஷத்தை ஊற்றி குடிக்காம பார்த்துக்கன்னா இப்படி எனக்கு தெரியாம வருதா? பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி, கல்லூரி வளாகத்துக்கு முன்னாடி, வழிபாட்டு தலத்துக்கு முன்னாடி போதைப் பொருள் விற்கப்படுதா இல்லையா? அதான் பேச்சு. கஞ்சா சாக்லேட் இருக்கா இல்லையா? அப்ப இது போய் பேச்சு என்ன இருக்குது? அரசு அங்கீகரிக்குது. அரசுக்கு தெரியாம விற்கப்படுதுன்னா அரசு தோத்துருச்சு. கையால் ஆகாத அரசு இயலல. அப்படிதானே அர்த்தம்? அப்படிதானே அர்த்தம்? அதை போய் பேசிட்டு வேண்டியது இல்லை. அப்படிலாம் நான் நினைக்கல. ஐயா அமித்ஷா வரலைனாலும் பாமக போகும். ஏன்னா பாமக வந்து ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருந்திருக்காங்க. இருந்து சட்டமன்றத்தை சந்திச்சிருக்காங்க. பாராளுமன்றத்தில் தான் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போனாங்க. இப்போ பாரதிய ஜனதா இங்கே இருக்கு. இப்போ ஐயா இங்கே போகிறதுல வந்து இயல்பு தானே. அதை போய் அதில் இது நடக்கக்கூடாது ஒன்று நடந்துருச்சுன்னு மாதிரி நீங்கள் பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை.